நம்பியார் சாரோடைய கதாபாத்திரம் ஜாலியா அதை கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு அவருடைய கோஆபரேஷனை பத்தி சொல்லுங்க சார். இல்லை அதான் பழைய நாட் ஒன்லி நம்பியார் சார், நாகேஷ் சார் ஆகட்டும், சுகுமாரி அம்மா ஆகட்டும், விஜயகுமாரி அம்மா ஆகட்டும், நீங்கள் எல்லாருமே அந்த பழைய ஆர்டிஸ்ட் வச்சுக்கலாம், சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே டைரக்டர்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க, கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துடுவாங்க, எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இருக்காது. இது சரியில்லை அது சரியில்லை அவங்க எதுவும் நம்மகிட்ட காட்டிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இன்வால்வ் ஆகி நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டைலாகை பேசி பிரமாமல் அடிச்சுட்டு போவாங்க. இது இவங்க மட்டும் இல்லை, நான் நிறைய சீனியர் ஆர்டிஸ்டோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வானத்தை போல பாட்டியாக நடித்த எஸ்எல் லட்சுமி அம்மா அந்த அம்மா வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய எம்ஜிஆர் படங்களுக்கெல்லாம் எம்ஜிஆருக்கு அம்மா, ஆமாம் சிவாஜி சாருக்கு அம்மா. அந்த அம்மா வானத்தை போல படம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி இப்படி எனக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படி கிராஸ் பண்ணால் எந்திரிச்சுடுவாங்க, உட்கார மாட்டாங்க. நான்மா உங்கள் பையனோட எனக்கு வயசு கம்மிமா, நீ உட்காருங்க நல்லா இருப்பீங்கன்னா, இல்லை நாங்கள்லாம் டைரக்டர்களுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க நடிப்பாங்க. அந்த மாதிரி பழைய ஆர்டிஸ்ட்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு கோஆப்ரேஷன், அந்த ஒரு சின்சியாரிட்டி விட்டு. ஓகே, ஒரு படம் முடியும் போது நமக்கு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த படத்துல நம்ம லேர்ன் பண்ணுறோம், பூவே உனக்காகல அப்படின்னு எந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்ணல? இல்லை சினிமா மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூலில் காலேஜில் வந்து படிச்சுட்டு பரீட்சை எழுதுகிறோம், ஆனால் வாழ்க்கையில் பரீட்சை எழுதி தான் பாடமே படிக்கிறோம். சினிமாவும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு படமும் எடுக்கிறோம், நம்ம கரெக்டாக தான் எடுக்கிறோம்னு நினச்சிட்டு எடுப்போம். அது நம்ம இந்த சீன் ஒர்க் அவுட் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலாம் நினைப்போம். சில நேரம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கும், சில நேரம் நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. நம்ம எதிர்த்து நினச்ச மாதிரி படம் ஓடலன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்குவோம். ஸோ நம்ம இங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சரியில்லை, இதை அடுத்த படத்தில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவோம். அது எல்லா பூவே உனக்காகலாம் அது படம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நான் படம் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் நினச்சேன். அது ஆடியன்ஸ்கிட்டையும் அதே ரெஸ்பான்ஸ் வரும்பொழுது ஹாப்பியாக இருந்தது.